வணக்கம். நான் உங்கள் ஷியாம் பேசுகிறேன். இன்றைக்கி நான் திரை விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்கிற படம் பார்த்திங்கன்னா த பிளாக் ஃபோன். இது பார்த்திங்கன்னா 2021 யூஎஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ நான் இந்த படம் போகணும்னு நினைக்கும்போது அப்போ ஆக்சுவலாக கோவிட் டைமு. ஸோ இருந்தாலும் தியேட்டரில் வந்து சில மூவிஸ் ரிலீஸ்டு. அப்போ இந்த மூவிக்கு நான் போகணும்னு நினைக்கும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ லேட்டராக வந்து இப்போ ஒரு 3 months முன்னாடி தான் நான் அந்த மூவியை வந்து ப்ரைமில் வந்து வாட்ச் பண்ணேன். ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.9 இருக்குது. இதோட கதை பார்த்திங்கன்னா 1971 வந்து நடக்கிற மாதிரியான கதை. அதாவது அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன் தான். அந்த ஸ்மால் டவுனில் வந்து குழந்தைங்க வந்து கண்டினியூஸாக வந்து காணாமல் போகிறாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு பக்கம் தலையை வந்து மண்டையை வலி வந்துடுது அவங்களுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுட்டி பையன் வந்து ஃபினி, இவன் தான் வந்து இந்த டீனேஜ் பையனாக நடிச்சிருக்கான். இவன் வந்து ஸ்கூல்லேயும் ரொம்ப சுட்டி. அப்போ அவன் வந்து ஒரு நாள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வந்து ஒரு மர்ம நபர்னால் ஒரு வேனில் வந்து கடத்தப்பட்டு பேஸ்மெண்ட்டு, ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட்டில் வந்து அடைக்கப்படுறான். அந்த பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அந்த மர்ம நபர் வந்து முகமூடி போட்டு தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவனுக்கு போதுமான உணவு வந்து தராரு. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பையன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அவன் வந்து சுட்டி பையன். அதனால் வந்துட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லாம் பார்த்துட்ருப்பான். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டிஸ்கனெக்டடான ஃபோனு, இப்போ மாதிரி மொபைல்லாம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்லைன் வந்து டிஸ்கனெக்டடாக வந்து ஒரு லேண்ட்லைன் வந்து இருக்குது. ஸோ அந்த லேண்ட்லைனை வந்து சும்மா அவன் எடுத்து பார்க்குறான். அது டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்லைன்லேருந்து அவனுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு வந்து ஆச்சரியம், இது என்ன இது இந்த ஃபோன்லேருந்து கால் வருதுன்னு. அப்போ வந்து அந்த ஃபோன்லேருந்து வந்து ஏதோ குழந்தைகள்லாம் பேசுகிற மாதிரி வந்து அவன் நினைக்கிறான். அப்புறம் லேட்டராக வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான், அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்கே கடத்தப்பட்டு பின்னால் வந்து அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த குழந்தைகளோட ஆவி வந்து அந்த ஃபோனில் வந்து அவனுக்கு பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஆவி பேயின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம். ஆவி பேயிலே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு நல்ல அவனை எப்படியாச்சும் வெளியில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவன் அந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிச்சான், எப்படி வந்து அவன் பெற்றோரிடத்தில் போய் சேர்ந்தான் என்பதை வந்து நீட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்காட்டுங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நான் வந்து ப்ரைமில் வந்து ரசித்து பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீன் வந்து நம்மளும் வந்து அந்த பையனோட கூட போயிடுவோம். ஒரு விர்ச்சுவல் கேரக்டராக எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அந்த வீட்டில் இருந்துன்னு நம்ம நினைப்போம். ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும், அந்த வில்லனாக ஆகட்டும், அற்புதமான நடிப்பு. வில்லன்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு வில்லன். ஸோ இது வந்து பார்க்கலாம். நம்ம எல்லோரும் இது எல்லா வயது வரம்பினரும் வந்து பார்க்கலாம். எப்போவுமே வந்து குழந்தைகளை வந்து இந்த படத்தோட மோட்டிவ் என்னென்னா, குழந்தைகளை நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக வந்து பள்ளிக்கு அனுப்புறதுலேயும் கூட்டிகிட்டு வர்றதுலேயும் வந்து நம்மளோட கவனம் இருக்கணும். குழந்தைகளை அதிகமாக நம்ம நேசிக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட கரு. ஸோ சொல்ல விரும்புகிற இதுவும் வந்து அந்த நல்ல விஷயமும் வந்து அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இது பார்ட் 2 வந்து 2025 வந்து வரப்போகுது. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள். என்னுடைய விமர்சனங்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்பதுக்காக நன்றி, வணக்கம். இனி ஒரு நல்ல ஒரு திரைப்பட விமர்சனத்திற்கு நாம் சந்திப்போம். தேங்க்யூ.